தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 17 வேட்பாளர்கள் பட்டியலை முதற்கட்டமாக வெளியிட்டது இந்திய கனசங்கம் கட்சி. சென்னை சர்மனி ஹோட்டலில் இந்திய கனசங்கம் கட்சியின் சென்னை மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முத்துசாமி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்திய கனசங்கம் கட்சி சார்பில் மிகவும் ஒடுக்கப்பட்டோர் தலைமையில் ஆட்சி அதிகாரம் பெறுவதற்காக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டு மாவட்டந்தோறும் தேர்தல் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இந்திய கனசங்கம் கட்சியின் வழிகாட்டும் தலைவர்களில் ஒருவரான மார்ச் 15 மானியவர் கன்சிராம் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது 111 மேட்டுப்பாளையம் மு. இளங்கோ கணேசன், 2 116 சூலூர்கா நாகராஜ், GBI துணை பொதுச் செயலாளர், 3 122 கிணத்துக்கடவு ரா மாரியப்பன், GPI கோவை மாவட்ட செயலாளர், 4 115 பல்லடம் ரங்கன் அண்ணாதுரை, GPI திருப்பூர் மாவட்ட செயலாளர், 5 112 அவினாசி தனி சுரா ஆறுமுகம், GPI திருப்பூர் மாவட்ட அவைத் தலைவர், 6 113 திருப்பூர் வடக்கு முருகன் கந்தன், GPI திருப்பூர் மாவட்ட பொருளாளர், 7 114 திருப்பூர் தெற்கு SK சண்முகம், GPI திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர், 8 102 காங்கேயம் திருமதி விஜயலட்சுமி ராஜ்குமார், GPI தலைமை செயற்குழு உறுப்பினர், 9 121 சிங்காநல்லூர் O முருகன் கோவை மாவட்ட அவைத் தலைவர், 10 58 பெண்ணாகரம் C ராமகிருஷ்ணன் தருமபுரி மாவட்ட செயலாளர், 11 51 ஊத்தங்கரை தனி B முனுசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர், 12 87 சங்ககிரி ரா பழனிசாமி சேலம் மாவட்ட துணை செயலாளர், 13 145 முசிறிவி திருமலை கொள்கை பரப்பு செயலாளர், 14 79 சங்கராபுரம் மு. கலைவேந்தன் அமைப்பு செயலாளர், 15 92 ராசிபுரம் தனி பே. அருண்குமார் என்கின்ற கபாலி மாவட்ட துணை செயலாளர், 16 93 சேந்தமங்கலம் தனி K. துரைசாமி மாவட்ட அவைத் தலைவர், 17 94 திருமதி சுமதி கிருஷ்ணன் மாவட்ட செயலாளர். மேற்கண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக தலைமை அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதால் கட்சி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார். பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், முன்பு ஆயுதங்கள் என்ற ஒரு அவர்கள் வரவேற்புரை இந்திய கனசங்கத்தினுடைய இணைப்பு செயலாளர் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்திய கனசங்க கட்சி சார்பில் மிகவும் ஒடுக்கப்பட்டோர் தலைமையில் ஆட்சி அதிகாரம் பெறுவதற்காக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டு மாவட்டந்தோறும் தேர்தல் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இந்திய கனசங்க கட்சியின் வழிகாட்டும் தலைவரில் ஒருவரான மானியவர் கன்சிராம் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை 15/3/2026 92வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் சென்னை கத்திரிக்கால் மன்றத்தில் கட்சியின் பொதுச்செயலாளராகிய நான் முத்துசாமி வெளியிடுகின்றேன். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்